வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையில் பல பின்தங்கிய பாடசாலைகளுக்கு கடந்த 10 வருடமாக நிறைய சேவைகளை வழங்கி வருகின்ற ஐஎம்இ ஒன் என்கின்ற அறக்கட்டளையோட நிறுவனர் தான் இன்று எமது கலையரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. செல்வராஜா முரளிதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்ல சுகமாக இருக்கிறோம். ஓகே சார். ஸோ நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னென்னா சார், ஐஎம்இ ஒன் இது ஒரு அழகான ஒரு ஔவையார் அளித்த ஆத்திச்சூடி நூலில் இருந்து ஒரு நீதி கருத்து, அழகான ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் 10 வருடமாக இந்த கல்வித்துறையில் இருக்கிறீங்க இல்லையா சார்? கல்வித்துறையில் 10 வருடமாக இருந்துமே இலங்கையில் ஓலவெல்ல இப்போவுமே 30% சரிவில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் ஃபெயில் ஆகுறாங்க. என்ன காரணம் சார்? ஒரு நிறைவான கேள்வி அது. என்னடா எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. என்னடா எங்களுடைய மாணவ செல்வங்கள் ஓலவெல் என்று வருகின்ற போது ஒரு 30% அந்த ஓலவெல்ல ஃபெயில் பண்ணது என்பது மிகவும் கவலையான விடயம். ஆனால் அதை நாங்கள் தொடர்ந்து, நீங்கள் சொன்னது கூட தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த 10 வருடங்களில் பல வளங்கள், ஆசிரிய வளங்கள், பௌதிக வளங்கள், அதை விட அந்த மாணவர்களுக்கான உணவு சேவை, அந்த உணவை கொடுப்பதன் மூலம் மாணவர்களை தக்க வைக்கிறோம். பாடசாலையில் சிறு பெராயத்தில் வேலைக்கு போகாமல் இருப்பதற்கான பல பொறிமுறைகளை நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றோம். பாடசாலைகளில் மாணவர்களை தக்க வைத்து அவர்களுக்குரிய பயிற்சி தேவையான ஓலவெல் பயிற்சியான மோக் எக்ஸாமில் வைக்கிறோம். பல தரப்பட்ட முறையில் நாங்கள் இந்த ஓலவெல் பிள்ளைகளுடைய தரத்தை உயர்த்துவதற்கு இயன்ற அளவு பல முயற்சியில் எடுத்திருக்கின்றோம். அது மலையகம், வடக்கு, கிழக்கு, சகல பிரதேசங்கள், அதாவது கிட்டத்தட்ட எங்களுடைய கல்வி நிலையங்களில் இந்த எங்களுடைய செயல்பாடு இருக்கின்றது. இப்போ கடந்த மாதம் கூட, கடந்த 23, 24 நாடளாவிய ரீதியில் ஓலவெலுக்கான மோக் எக்ஸாமை நாங்கள் செய்திருந்தோம். அதன் பிறகு கூட நிலநிலையில் பல பிள்ளைகளுக்கு அதை படிப்பித்து யூடியூப்ல அனுப்பியிருந்தோம். ஆனால் எங்களுடைய இந்த அவதானம், நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், எங்களுடைய ஒரு மிகவும் கவலையான விடயம் என்னென்றால், இன்று உள்ள சமூகம் கூடுதலாக பலராலும் குற்றச்சாட்டப்படுகின்ற திறன் ஃபோன்ஸ், திறன் உபகரணங்கள் தான் காரணம் என்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அதை அப்படி பார்ப்பதில்லை. ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டு போகும்போது, ஒரு நாடு முன்னேறும் போது இவை தவிர்க்கப்பட முடியாது. நாங்கள் இன்றைக்கு திறன் உபகரணங்களையோ திறன் ஸ்மார்ட் போன்களையோ வெயிட் பண்ணி நாங்கள் வாழ்க்கையில மேலே போக முடியாது. ஆகவே நாங்கள் கிட்டத்தட்ட கடந்த 2 வருடங்களாக ஆசிரிய மட்டங்கள், பெற்றோர் மட்டங்கள், கல்வி அதிகாரிகள், அதை விட யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழக அறிவுசார் துறை சார்பு நிபுணர்களுடன் கதைத்து அறிந்த விடயத்தை நான் என்று பகிர விரும்புகின்றேன். கண்டிப்பா சார். இந்த மாணவர்கள் அந்த 10ஆம் வகுப்பில் 11ஆம் வகுப்பில் சோதனை ஃபெயில் பண்ணும்போது அவர் குற்றச் செயல்களில் ஈடுபடுறார். அந்த குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களை பார்த்தால் கூடுதலான பிள்ளைகள், ஒரு 70-60% மாணவர்களுக்கு அந்த வாசிப்பு திறன், எழுதும் திறன்கள் குறைவாக இருக்கின்றது. அப்ப அந்த வாசிப்பு திறன், எழுதும் திறன் இல்லாத காரணத்தால் தான் அந்த மாணவன் அந்த பரீட்சையை தவறி இருப்பார். பல காரணங்கள் இருந்தாலும் இது கட்டாயமான ஒரு அடிப்படை காரணம். அந்த அடிப்படை காரணத்துக்கான அது எங்க தொடங்குகிறது? ஒரு மாணவன் எங்கே வாசிக்க வேண்டும், எப்போ படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், எப்போ எழுத வேண்டும் என்று பார்த்தால் அது கிட்டத்தட்ட 5 வயதிலிருந்து 8 வயதில் ஆரம்பிக்கின்றது. 5 வயதில் ஒரு பெற்றோர் ஒரு தன்னுடைய மகனை ஒரு மகளை ஒரு பாடசாலை எங்களுக்கு ஒரு நல்ல விதத்தை தரும், என்னுடைய பிள்ளை நல்லாக படித்து நல்லாக வருவார் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் பாடசாலைக்கு வருவார். பாடசாலை தனியாக கல்வியை கொடுப்பதல்ல, பாடசாலை ஒரு மாணவனை மனிதனாக மாற்றுகின்றது. ஆகவே அந்த மாணவனுடைய எழுத்து, வாசிப்பு, சொற்களை ஐடென்டி பண்ணுவது, அதை வைத்து ஒரு வசனம் எழுதுவது போன்ற அந்த ஆரம்ப கல்வி, அந்த ஆரம்பத்தில் அவருக்கு இருக்க வேண்டிய அந்த அறிவு கொடுப்பது யார்? அன்றைய அந்த வகுப்பில் இருக்கின்ற ஆசிரியர்கள். இங்கு ஆசிரியர்கள் தங்களுடைய கடமைக்கு வெளியில் சென்று ஒரு சேவையாக செய்ய வேண்டும். இன்று நீங்கள் வருத்தமாக இருக்கின்ற போது டாக்டர்கிட்ட போவீங்க. ஒரு டாக்டர் கேட்பார், உங்களுக்கு என்ன வருத்தம்? நீங்கள் சொல்லுங்க, எனக்கு காய்ச்சல் இருக்கு. உடனே அவன் என்ன செய்யணும்? யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எழுதி தருவாங்க. நீங்கள் அதை கொண்டு போய் கொடுப்பீங்க. நீங்கள் அதை கொண்டு கொடுத்த உடனே நடக்கும் சொல்லுவாங்க, பின்னர் 2 மணிக்கு வாங்க தாரணும். நீங்கள் போறீங்க, ஒரு என்வலப்பில் ஒரு லெட்டர் அமைச்சு தருவாங்க. நீங்கள் அதை கொண்டு டாக்டர்கிட்ட கொடுக்குறீங்க.
டாக்டர் சொல்றாரு, ஓகே உங்களுக்கு இன்னென்ன வருத்தம் மருந்து எழுதித்தாராங்க, நீங்க வீட்டை போறீங்க. நீங்கள் எப்பவாவது கொஸ்டின் பண்றீங்களா அந்த எழுதின பிள்ளை சரியா இருக்குமோ, அந்த டெஸ்ட்ல கவுண்ட் பண்ண பிள்ளை சரியா யோசிச்சிருக்குமோ? ஏனென்றா அந்த திட்டத்தை நாங்க அப்படியே அக்செப்ட் பண்றோம். ஏன்னா அந்த திட்டங்கள் சரியான முறையில் வாக்கப்பட்டு திட்டங்கள் சரியான பொறிமுறையா போகும்போது அந்த பிளட் டெஸ்டோ யூரின் டெஸ்ட் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. 1-2 இருந்திருந்தாலும் ஒரு 100க்கு 90-95% சரியாகத்தான் இருக்கணும். 99%. ரெண்டாத்தான் உங்களுடைய வருத்தங்கள் அடுத்த அந்த கோர்ஸ் முடிகிறதுல மருந்து முடிகிறதுல மாறும். இதை நாங்கள் ஒரு குறுகிய காலத்தில் பார்க்கலாம், ஒரு வருத்தம் என்று. ஆனால் ஒரு கல்வி என்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிள்ளை 5 வயதிலிருந்து 8 வயது கற்க வேண்டிய அந்த எழுத்து எண் அதை அறிவது, அதனுடைய ஃபோனிக்ஸ் அதுகளை விட்டால் அந்த பிள்ளையினுடைய பாதிப்பு எங்கு வருமென்றால் 10ஆம் வகுப்புல அந்த பிள்ளை அது தெரியும், இந்த பிள்ளைக்கு எழுத வாசிக்க தெரியாது. ஏன்னா அப்படித்தான் எங்களுடைய திட்டம் இருக்கின்றது. 3ஆம் வகுப்பில் அந்த மாணவன் ஒரு ஆசிரியரால் வகுப்புக்கு மாற்றப்பட வேண்டும். 5, 6, 7 ஒரு ஆசிரியர் தான் படிப்பு. அதுக்கு பிறகு இன்னொரு ஆசிரியர்கிட்ட போக அந்த இடத்துல அந்த ஆசிரியர் ஒவ்வொரு பிள்ளையுடைய மார்க்ஸை போடுவோம். வாசித்தல் 100, எழுத்து 100%, எல்லாமே மிகவும் திறமையாக இருக்கு எழுதினால் 4ஆம் வகுப்பில் இருக்க டீச்சருக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ஓடவில்லை 35%, 30% ஃபெயில் பண்றதை பார்க்கின்றோம். ஆமா. ஆனால் அந்த பிள்ளை எழுத்தை கற்க வேண்டிய காலங்களில், வாசிப்பை பழக வேண்டிய காலங்களில், கணிதம் எண்ணெய் கழிய வேண்டிய காலத்தில் 100% என்னவோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிள்ளை இன்னொரு வகுப்புக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப உண்மையிலே எங்களுக்கு இந்த ஒரு மாணவன் குற்ற செயலில் ஈடுபட்ட ஒரு அடல்ட்டா வந்து போலீஸினாலோ அல்லது கோர்ட்டில் தண்டிக்கப்படும் போது மன வருத்தமா இருக்கும். ஏனென்றால் அந்த குழந்தை பிறந்த போது சாதனை உழைக்க பிறந்த ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை எங்களுடைய ஆசிரியர் தொண்டு தொழிலில் கடமைகளுக்கு வெளியில நாங்கள் அந்த தர்மத்தை செய்தது தவறியதால் தான் இந்த மாணவர்கள் இந்த குறைக்கு வருகிறார்கள். பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு மாணவன் எழுத வாசிக்க கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு அடிப்படை. என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு அது வாசிக்கும் பெற்று இருக்க வேண்டும். அதனால்தான் ஐயமுட்டின் என்கின்ற நாங்கள் ஐயமுட்டின் அமைப்பினுடைய ஒரு அடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட், நாடளாவிய ஒரு திட்டத்தை நாங்கள் வகுக்கின்றோம். ஏனென்றால் நான் இருக்கின்ற நாடு ஆஸ்திரேலியா. அங்கு வந்து ஒவ்வொரு மாணவனும் கட்டாயம் வாசிக்கணும் என்பதற்காக எங்களுடைய நாட்டின் தலைவர், அதாவது பிரீமியர் ரீடிங் சேலஞ்ச், எங்களுடைய விக்டோரியாவினுடைய பிரீமியரை அந்த ரீடிங் சேலஞ்சை செய்வார். ஏனென்றால் அவருக்கு அவ்வளவு தூரம் இந்த கவனம் இருக்கின்றது. என்ன, இந்த மாணவர்களை எப்படியாவது வாசிக்க வைக்க வேண்டும் என்ற நாளைய தலைவர்கள் இன்று உருவாக்கப்படுவார். அனைவரும் பாடசாலையில் தான் உருவாக்கப்படுகிறார். இங்கு அவர்கள் பழகும் பழக்கம் தான் நாளைய பழக்கமாக மாறப்போகுது. அப்ப 5 வளையாதது 50 வளையாது. ஆகவே நாங்கள் நிற்கின்றோம், அதாவது ஒரு மாணவன் 3ஆம் வகுப்புல தப்பி வந்துட்டார் என்றால் 4ஆம் 5ஆம் வகுப்பிலாவது ஐடென்டி பண்ணப்பட்டு படிப்பிக்கப்பட்டிருக்கும். அந்த 1ஆம் 2ஆம் 3ஆம் வகுப்புல வராங்க தானே, அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த மாணவர்களை சுட்டி காட்ட மாட்டாங்களா? இவங்க வந்து இப்ப வாசிப்பு திறன்ல இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஆளுக்கு எழுதுகின்ற கேள்வி. என்னென்று இந்த மாணவன் தப்பி அங்கால வந்தார். அதுதான் இங்க நாங்கள் ஒரு சில விடயங்களை கவனமா பார்க்க வேண்டும். அதாவது இன்று நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஆசிரியர்கள் கூடுதலாக இளம் கேர்ள்ஸாக தான் இருப்பாங்க, இளம் பாய்ஸா இருப்பாங்க. முந்தின ஆளுங்களில் கொஞ்சம் கிராண்ட் மாசம் இருந்திருப்பாங்க, ஒரு வயது வந்தவர் இருந்து. இப்ப நாங்கள் பார்க்கலாம் ஓரளவுக்கு யங் ஆக்கெல்லாம் அதை செய்கிறாங்க. அந்த சின்ன ஆரம்ப பள்ளிகள் அவர்கள் கூட இந்த புதிய ஜெனரேஷன் தானே, அவர்களும் புத்தகம் வாசிப்பது குறைவுதான். அப்போ ஒரு டீச்சர் புத்தகத்தை வாசித்திருந்தால் தான் அந்த மாணவர்களுக்கு, இப்போ நாங்கள் படித்த காலங்களில், நீங்கள் படித்த காலங்களில் இருந்து தெரியாது, மாணவர்கள் ஒரு வகுப்பு லைப்ரரி என்று வந்தால் அந்த நேரம் ஒரு மரத்துக்கு கீழே இருந்து ஆசிரியர் கதையை சொல்லுவார், மாணவர்கள் சுத்தவரை இருந்து லிசன் பண்ணுவார். அதன் பிறகு அந்த ஆசிரியர் அந்த கதையில் வந்த கதாபாத்திரங்களை பற்றி ஒரு தடவை கேட்பார், சில பேரை நடித்து காட்ட சொல்லுவார். அது என்னத்தை காட்டுதுன்னா அந்த மாணவர்களுக்கு வாசிப்பை ஊக்குவித்தலும் வாசிப்பை ஊக்குவிப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த பழக்கத்தை உருவாக்கினால் அவர்கள் மேற்கொண்டு தங்களுடைய தேடுதலை செய்வார்கள். தேடுதலை கொண்டு திரும்ப திரும்ப புத்தகங்களை வாசிப்பார்கள். ஆரம்பத்தில் நாங்கள் தான் புஷ் பண்ணோம். ஒரு பிள்ளை ஒவ்வொரு காலம் ஒரு குழந்தை எழும்பி நடக்க போய்க்க
5 தரம் விழுந்ததுண்டா இனி இந்த பிள்ளை நடக்காண்டு நாங்கள் விட்டு போவோமோ? முடியாது, போக மாட்டாங்க. ஒரு பிள்ளை கதைக்கேலேண்டா பேரண்ட்ஸ் எவ்வளோ ஓரி பண்ணுவாங்க. இந்த இல்லாட்ட பிள்ளை ஒரு 8 மாதத்திலேயே வான்னு சொல்லி இந்த பிள்ளை சத்தம் போடாம இருக்குது. அதுக்காக எவ்வளோ முயற்சி எடுப்பார். சொந்த பிள்ளைக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறார். ஆசிரியர் தொழிலில் வகுப்பறையில் இருக்க அவ்வளவு பிள்ளைகளும் ஆசிரியர் தன்னுடைய சொந்த குழந்தைகளாகத்தான் கருதப்பட வேண்டும். ஏனென்றா ஒவ்வொரு பெற்றோரும் அன்றாடம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை பாடசாலையை கொண்டு வந்து சேர்ப்பார். பணம் படைத்தவர்களுடைய கதையை பற்றி நான் இங்கே கவலைப்படவில்லை. என்னுடைய கவலைகள், எங்களுடைய சமூகத்தின் ஆதங்கம், அந்த 40% 35% இருக்கிற இந்த குழந்தைகளை எவ்வாறு நாங்கள் சிறந்த மனிதர்களாகவும் சிறந்த ஒரு நாளைய தலைவர்களாக மாற்றலாம், அதற்குரிய திட்டங்கள்லாம் இன்று நாங்கள் செய்ய வேண்டியவை. தேடல்கள் தானாகவே நடந்து வரும் வசதி உள்ள பிள்ளைகள். இப்படியான பிள்ளை நான் ஒரு நாட்கூலியாக இருந்தால் என்னுடைய பிள்ளையை நான் பள்ளிக்கூடத்தில் தான் நம்பி விடுவேன். ஏன்னா எனக்கே அறிவில்லை, என்னிடமே அதுக்கு தேவையான நாலேஜ் இருந்தால் தான் அந்த பிள்ளையை நானே செய்கிறது நாள் என்னுடைய ஒரு நாளில் நான் செய்கின்ற தொழிலுக்கு என்னால் ஒரு பிள்ளையை இருந்து படிப்பிக்கிற ஆற்றல் கூட எனக்கு இல்லை. ஆனால் அந்த பிள்ளை இந்த பாடசாலையில் ஆண்டொன்று சேர்க்கப்படும் போது சில வேளைகளில் மற்ற பிள்ளைகள் ஆல்ரெடி மொண்டசரி போயிருப்பார்கள், முன்னிலை பள்ளியில் போயிருப்பார்கள். மிகவும் ஒரு அளவுக்கு எங்களை பிள்ளையை விட அவர் மிகவும் சிறந்த ஒரு எழுத்தாற்றல் சொல்லாற்றல் இருக்கும். ஆனால் இந்த 2 தரவும் ஒன்றா இருக்கு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் அந்த டீச்சர் அந்த 3ஆம் வகுப்பில் அதை விட்டார்? நான் அதற்குரிய நியாயத்தை தான் சொல்லுவேன். அதுக்காகத்தான் இந்த கதையை கொண்டாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை சில வேளைகளில் வீடுகளில் டாய்லெட் ட்ரைனிங் கூட எடுத்திருக்க தெரிந்திருக்காது. ஆனால் இந்த சூழல் அந்த குழந்தை வந்தோடனே அந்த குழந்தைக்கு சில வேளைகளில் ஆக்சிடென்ட் வரும், சில வேளைகளில் டாய்லெட் இதில் ஃபெயிலியர் வரலாம். ஆனால் மற்ற பிள்ளைகள் மிகவும் வடிவாக பழக்கப்பட்டிருப்பார். ஆனால் இவை எல்லாருமே ஒரு வகுப்பறை இருக்கும்போது இந்த பிள்ளைகள் இந்த இப்படியான நிகழ்வுகளால் தங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்வுகளோ அல்லது வெக்கம் வர பார்க்குது. இந்த இடத்துல தான் ஆசிரியர் ஒரு சிறந்த அந்த பிள்ளைகளுடைய மனத்தை பாதிக்காம மன வளர்ச்சியை ஊக்கும். இது சாதாரணம் சொல்லி இதுல ஒன்றுமே இல்லை டிஃபரன்ஸ் சொல்லி அந்த 2 பிள்ளைகளுக்கு இடையில எந்த ஒரு டிஃபரன்ஸை வளர்க்கக்கூடாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர்களாக இருந்தாலுமே பெற்றோராக இருந்தாலும் பிள்ளைகளை பராமரிப்பது என்பது ஈஸி அல்ல. மிகவும் ஆக்டிவான பிள்ளைகள் அவர்கள் இந்த ஸ்மார்ட் குழந்தைகள் 3 வயதிலேயே அப்பா கையாட்ட விடுவார் என்ற உடனே போனை தட்டுங்கள். ஆமா, அந்த பிள்ளை போன்ல இருக்கிற படத்தை தான் முதல் பார்க்குது. ஃபோன் கொடுத்தாலேயே எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த ஃபோன் மட்டும் போட்டா போதும், சாப்பாடு எதுவுமே இல்லை சார். அதுதான் இப்போ என்னண்டா ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க பிள்ளைய வளர்த்து கொண்டிருக்கிற காலம் எல்லாமே குழந்தையா பிறந்த ஆண்டிலிருந்து நீங்களும் போனை கையில் வைத்து ஏதோ பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க, சிரிப்பீங்க, கதைப்பீங்க, காதில் வைப்பீங்க. இந்த குழந்தை அதைத்தான் ஃபாலோ பண்ணும். குழந்தை இப்ப முந்தின காலத்துல சொல்லுவாங்க, ஒரு பிள்ளை வயிற்றில் உருவாகின்ற போது தாய் எந்த புத்தகத்தை வாசித்தாவோ, தாய் எந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ணாவோ, எவ்வளவு புத்தகங்களை வாசிக்கிறாவோ அவ்வளவும் அந்த பிள்ளையனுடைய எதிர்காலத்தினுடைய சில அறிகுறிகளை காட்டும் என்று நான் இது கேட்டது. என்னுடைய அம்மாவுடைய காலத்திலிருந்து சொல்லுவார், யாராவது ஒரு வீட்டிலே ஒரு கர்ப்பமாக இருந்தால் சிறந்த புத்தகங்கள், எந்த ஒரு மன அழுத்தங்களுக்கும் உள்ளாகாமல் அந்த பெண் வளரணும். ஏனென்றால் அப்பதான் அந்த குழந்தை மிகவும் ஒரு சிறந்த ஒரு மன வளர்ச்சி உள்ள குழந்தையாக வருவார். இப்போ சில வீடுகளில் உங்களுக்கு தெரியும், விமன் அபியூசஸ் இருக்கும், குடிக்கிறது, பெண்ஜாதிக்கு புருஷன் அடிக்கிறது, கஷ்டங்கள், அதனால அந்த கர்ப்பிணி தாய்கள் படும் கஷ்டங்கள் போது அதுவேளை நாங்கள் அந்த பிள்ளைகளிலும் காணலாம். அது நீங்கள் மருத்துவ ரீதியாக பார்க்கலாம். இது நான் என்னுடைய அனுபவங்களை நான் உங்களுடன் ஷேர் பண்ணுகிறேன். அதில் குற்றங்கள் குறைகள் இருக்கலாம். ஆனால் என்னுடைய உண்மையான நோக்கம் இந்த குழந்தைகள் எந்த ஒரு காரணம், ஒரு குழந்தைக்குரிய பிறப்புரிமை கல்வி, அந்த கல்வியை கொடுப்பதற்காக டாக்டர் கண்ணங்கரா 1947 இலவச கல்வியை உருவாக்கினார். இன்றைக்கு உங்களுடைய அரச கல்வித்துறையை பார்த்தீங்கன்னா எவ்வளவு மட்டங்களில் இருக்கிறார்கள் தொழிலாளர்கள். ஆளுநர், செக்ரட்டரி, அதுக்கு கீழே செயலாளர் கீழே மாநில கல்வி பணிப்பாளரோ அதே லெவலில், அதுக்கு கீழே வலய கல்வி பணிப்பாளர்கள், வலயங்களுக்கு கீழே எத்தனை டிரெக்டர்ஸ், டெப்யூட்டி டிரெக்டர்ஸ், கோட்ட கல்வி அதிகாரி, அதுக்கு கீழே கடைசியாக இந்த பிள்ளைகளுக்கு சரியா படிப்பு நடக்கிறதா என்பதை அறிவதற்காக ISA என்றெல்லாம் இருப்பார்.
தொண்டர் ஆசிரியர் இருப்பார். பாடசாலையில் அதிபர், ஆசிரியர், உதவி அதிபர், அதுக்கு கீழே சீனியர் டீச்சர்ஸ், அதுக்குள்ள வாலண்டரி டீச்சர்ஸ், எவ்வளவு பேர் இருக்காங்க. அதாவது பேர் இருந்தும் அந்த மாணவர் வந்து இவ்வளவு பேர் இருந்து 35% மாணவர்கள் ஒரு ஓ லெவல் சோதனையில் ஃபெயில் பண்ணுறாங்க. நாங்கள் 10-12 வருடமாக இந்த இதை வீழ்ச்சியை குறைக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சியில் எடுக்கின்றோம். ஆனால் எப்போ எங்களுக்கு அது விளங்குகின்றது, அந்த பிள்ளைகளுக்குரிய வாசிக்க வேண்டிய விடயங்களை ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, மாணவர்களும் அந்த சுற்றாடலில் வளர்க்கப்படவில்லை. அதற்காக நாங்கள் இன்றைக்கு எல்லாரையும் குறை சொல்லி போட்டு என்ன செய்ய போறோம்? குறைகளை கூறுவதன் மூலம் இருப்பவர்களையும் திறமையான வேலைகளை செய்பவர்களையும் நாங்கள் மனநோக வைக்கின்றோமே ஒழிய குறைகளை கூறுவதால் நாங்கள் எதையும் அச்சீவ் பண்ண போறதில்லை. எங்களுடைய ஐயமுட்டினுடைய கடந்த 10 வருடங்கள், கடந்த காலங்கள் எல்லாம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் செயல்பாட்டின் மூலம் அந்த கஷ்டங்களை, குறைகளை நிவர்த்தி செய்யலாமோ அதைத்தான் நாங்கள் செய்து வந்தோம். குற்றங்கள், குறைகளை கூறி நாங்கள் ஒன்றையும் சாதிக்க போகிறோம். ஆனால் குற்றங்கள் எங்கே உருவாக்கப்படுகின்றது, எந்த இடத்தில் இது வருகின்றது என்பது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதற்குத்தான் எங்களுக்கு அறிவை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். அறிவு என்பது சரியான இடத்துல, சரியான சந்தர்ப்பங்களில் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு அந்த சூழலை ஆராய்ந்து எடுக்க வேண்டும். இப்போ நாங்கள் யோசித்தோம், ஓகே, நான் வந்திருக்கிற கண்ட்ரி இலங்கை. நான் ஆஸ்திரேலியாவில் இருந்ததை விட இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காலம் தான், இலங்கையில் இருந்ததை விட ஆஸ்திரேலியா இருக்கிற காலம் தான் கூட. அங்கே என்னுடைய 3 பிள்ளைகள் வளர்ந்தார்கள். அந்த 3 பிள்ளைகளோட பள்ளிக்கூடத்தினுடைய அவர் வாழ்க்கை காலத்தை பார்த்தால், பாடசாலை காலங்களை பார்த்தால் அவர்கள் வாசிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் வாசிப்பு என்பதை பிரீமியரை கொடுக்கின்றார். வாசிப்பு இன்றைக்கு நான் இப்போ இவ்வளோ நேரம் ஹை கமிஷன், ஆஸ்திரேலியா ஹை கமிஷனில் இருக்கிற செகண்ட் ஆஃபீஸரோட டிஸ்கஷன் செய்தேன். நான் அவ கூட சொன்னால் தான் முதல் பாடசாலையிலிருந்து வர மட்டும் ஒவ்வொரு நாளும் புத்தகம் எடுக்கணும், ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும், அப்பாடான்னு சொன்னான். அவ்வளவு புத்தகம் நான் வாசினான். உண்மையில மனிதன் வாசிப்பதால் பூர்ணம் அடைகிறான். ரீடிங் மேக்ஸ் a man perfect. அடுத்து வாசிப்பது சகல விதமான பிரச்சனைகளுக்கு பெரிய ஒரு சொல்யூஷன். இன்றைக்கு மன வளர்ச்சி பிரச்சனை, சைக்காலஜி பிரச்சனை, அதை விட சரியான முடிவுகளை எடுக்க தெரியாத பிரச்சனை, கிட்டத்தட்ட ஒரு குதிரைக்கு லாடம் கட்டி ஓட விட்டமே. இந்த குதிரை இந்த லாடத்தை கழிவிட்டா அந்த குதிரை நார்மல் குதிரையோட ஓட மாட்டேன். அதுக்கு எல்லாம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு. அதுக்கு தெரிஞ்ச ட்ராக் மட்டும்தான். இப்போ நாங்களுக்கு அந்த பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்கின்றோம். ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல் வந்த உடனே அந்த பிள்ளைகள் பிள்ளையான முடிவுகள் எடுக்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையில் இந்த வாசிப்பது என்பது மிகவும் முக்கியம். இன்றைய சமூகத்தின் கடமை, சரியான சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டுமா இருந்தால் வாசித்தலை 3ஆம் வகுப்பிலிருந்து ஊக்குவித்து அதை ஒரு போட்டியாக வைத்து பாடசாலைகளில் மாணவர்களிடையே ஒரு போட்டியாக உருவாக்கி, பாடசாலைகளில் போட்டிகள் நடக்குது, தமிழ் தின போட்டி அப்படிலாம் நடக்குது. இப்போ பெருமளவிலான பாடசாலைகளில் நல்லா வாசிக்கிற பிள்ளைகளை தான் போட்டிகளுக்கு அனுப்புகிறாங்க. வாசிக்க முடியாததை அந்த பிள்ளைகளை எடுத்து ஊக்குவிப்போம், வாசிக்க பழக்க விடுவோம்னு டீச்சர்ஸ் யாருமே நினைக்கிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளுமே அதுக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கறதில்ல, பெற்றோர்களுக்கும் இது தெரியறதில்லை. ஸோ இப்படி போட்டிகள் வச்சா அந்த வாசிக்க தெரியாத பிள்ளைகள் என்ன செய்வாங்க? நீங்கள் மிகவும் திறமான இன்னொரு பாயிண்டையும் கேட்டீங்க. உண்மையில் ஒரு பாடசாலையில் அதை நான் முதலேருந்து சொல்லி கட்டுவார், கீழே இருக்கிற 40% நாங்கள் உரை பண்ணுறோம். உண்மையில் வாசிப்பு தினமோ அல்ல ஒரு தமிழ் தின போட்டி அல்லது டிபேட்ஸ் அல்லது ஆங்கில தின போட்டி வைக்கும்போது இவன் என்ன வாசிக்கணும் என்பதை எழுதித்தான் கொடுக்கிறது. அதைத்தான் அவர்கள் மனப்பாடம் செய்து மிகவும் திறமையாக அதை வெளிக்கொண்டுருவார். அப்போதான் ஆப்பிள் டு ஆப்பிள் நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். அதில் திறமாக வெளிப்படுத்தினவரை அவர் ப்ரைஸ் கொடுக்குறாரு. நல்ல விடயம், அதுவும் கட்டாயம் தேவை. ஆனால் சகல மாணவர்களும் வாசிக்கணும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். அதற்காகத்தான் எங்களுடைய ஐயமுட்டின் வாசிப்பு போட்டி அல்லது வாசிப்பு சேலஞ்ச் என்று நாங்கள் சொல்ற சவால் என்பது, ஒரு வகுப்பில் உள்ள சகல மாணவர்களும் ஒரு 5 பாஸ்கெட்ல நாங்கள் புத்தகத்தை வைக்க விரும்புகிறோம். ஒரு வகுப்பறையில் ஒவ்வொரு டிசிப்ளின்ல. சரி, இப்போ உங்களுக்கு விருப்பம் பஞ்சதந்திர கதை என்றால் அந்த கதையில் ஒரு புத்தகம், ஒரு பாக்ஸில் சின்ன பிள்ளைகளுக்கு. என்னொன்றில் ஒரு வரலாறு புத்தகம், என்னொன்றில் சூழல் சம்பந்தமான, என்னொன்றில் நாங்கள் உண்மையாக ஒரு காமனான விஷயம். அதே மாதிரி இங்கிலீஷில் 2லேயும் தான் செய்ய விரும்புகிறோம், ஆங்கிலமும் தமிழும். ஏனென்றால் இன்றைக்கு ஆங்கிலத்தை தவிர்த்து வாழ முடியாது. ஆகவே 2ம் சின்ன பிள்ளை பயத்தில் உருவாக்கப்படுது. அப்போ ஒரு பிள்ளை எப்படியும் அட்லீஸ்ட் 2 பாஸ்கெட்லையாவது புத்தகங்களை எடுத்து வாசித்து, நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பெரும்பம் திறமையுள்ள மாணவர்களை மட்டும் நாங்கள் அக்செப்ட் பண்ணவில்லை.
ஒவ்வொரு மாணவனும் தான் வாசித்த புத்தகத்தை திருப்பி கொடுக்கும் போது அதுக்கு ஒரு டெட்லைன் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு மாணவனுக்கான தனி ஒரு போர்ட்போலியோ உருவாக்க வேண்டும், ஒரு கொப்பியோ கொடுக்க வேண்டும். அந்த மாணவன் 2 விடயங்களை கட்டாயம் செய்யணும். அதைத்தான் நாங்கள் இப்போது எதிர்பார்க்கின்றோம். அதற்குரிய நிலைமை தான் நாங்கள் இந்த போட்டியாக கொண்டாடுறோம். எங்களுடைய போட்டி என்பது எந்த ஒரு விதமான போட்டியில் ஒருத்தர் வீழ்த்துவதோ கூட்டுவதோ குறைப்பதில்லை. ஒவ்வொரு மாணவனும் தான் எடுத்த புத்தகத்தில் ஓரல் பிரசன்டேஷன், தான் எடுத்ததில் என்னத்தை தான் உணர்ந்து எடுத்த அந்த இதை ஒரு கதையாக சொல்றது, ஒரு பேச்சு மாதிரி தான் பிரசன்ட் பண்ணுறது. அதே மாதிரி தான் விரும்பி தன்னோட மேதில் எடுத்த விஷயத்தை ஒரு பேப்பரில் எழுதுறது. அப்போ ஓரல் பிரசன்டேஷனும் ரிட்டன் பிரசன்டேஷனும் தான் ஒரு பொறிமுறையாக இருக்க வேண்டும். ஒரு புத்தகத்தை எடுத்தால் இந்த 2ம் தெரிந்தால் தான் அவன் பூர்ணமாக வாசித்தேன் என்று கருதப்படும். அப்போ ஒரு புத்தகத்தை எடுத்திருந்தா அந்த போர்ட்ஃபோலியோவில் அந்த கடைசி கொலாமன் டிக் பண்ண பிறகுதான் அந்த பிள்ளையை நாங்கள் சொல்ல இந்த பிள்ளை புத்தகம் எடுத்து வாசித்தேன். இன்றைக்கு பாடசாலைகளில் ஜெம் ப்ரோக்ராம் இருக்கின்றது. ஒவ்வொரு லைப்ரரிக்காக லைப்ரரி புத்தகத்துக்கு காசு கொடுக்கின்றது அரசாங்கம். அதை விட லைப்ரரி என்ற ஒரு பாடம் இருக்கின்றது. ஆனால் இருக்குது சில ஸ்கூலில் லைப்ரரி பாடத்துக்கு டீச்சர்ஸ் இல்லை, கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. லைப்ரரிக்கும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு புத்தகத்தை எடுத்து படிக்க வைக்கவும் மாட்டுறாங்க. அது இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் பிழையா இல்லாட்டி பாடசாலையோட பிழையா? இல்லை, இதில் நான் பிழை என்று சொல்வதை விட இந்த பொறிமுறையை மிகவும் நேர்த்தியாக இவர்கள் அதை மானிட்டர் பண்ணுறார்கள். இல்லை, அதாவது ஒரு 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 அரசாங்கம் என்ற எல்லாத்திலும் ஒரு இலாகாண்டு எடுத்தால் அதுவே எந்த ஒரு அதாவது ஒரு லோ அண்ட் ஆர்டரை சட்டத்தில் எழுதி போட்டு நீங்கள் அப்படியே ரோட்டில் நின்றீங்கன்னா சட்டத்தை எல்லோரும் மதிக்க வேண்டும், எல்லோரும் இந்த பக்கத்தில் ரெட் லைட்டில் நிற்கணும் என்று சொல்லி போட்டு நின்றா சில பேர் பிளவிடுவார்கள். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் தண்டிக்கப்படும் போதுதான் அந்த லோ அண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணப்படுகிறது. ஆகவே இவை எல்லாமே நேரடியாக பார்க்கலாம். நெட்ல போனால் உடனே அடிபட்டு 2 கார் உடையும். அந்த கல்வி என்ற விடயம்தான் எந்தெந்த தவறுகளை யார் யாரெல்லாம் அந்த அதிகார பொசிஷனில் இருப்பவர்கள் செய்திருந்தாலும் அதனுடைய விளைவு தனிப்பட்ட குடும்பங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல காலங்களுக்கு பிறகுதான் தெரிய வரும். இது உண்மையில மிகவும் ரொம்ப கவலையான விடயம். ஏனென்றால் ஒரு கல்வியை அளிப்பதன் மூலம் ஒரு இனத்தையே அளிக்கலாம். ஒரு நாடே அளிக்கலாம். வேறு ஒரு ஆயுதமே தேவையில்லை. இப்ப நாங்களே ஒரு நொந்த சமூகம் அழிந்து போய் இப்ப நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற சமூகம். எங்களுக்கு இப்படி ஒரு நிலையை உருவாக்க நாங்களே காலாயிருக்க கூடாது. இதற்காக நான் ஒருத்தரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு தார்மீக கடமை என்பதை நான் வலியுறுத்தவில்லை. இது அரசியல்வாதிகளில் இருந்து அதிகாரிகளில் இருந்து அரசாங்கங்களிலிருந்து சகலரும் இந்த வாசிப்பு என்பது எவ்வளவு முக்கியம், இது சமூகத்தினுடைய ஒரு கடமையும் கூட. எத்தனையோ துறைசார் வல்லுநர்கள் என்று ரிட்டையர்டா இருப்பார்கள், ஓய்வூதியம் பெற்றிருக்கிறார். எத்தனையோ திறமையான ஆசிரியர்கள் 60 வயது என்கிற காரணத்தினாலேயே பாடசாலையை விட்டு வீடுகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விடயம், எமது கிராமத்தில் என்ன இப்ப வாசிய சாலைகள் இல்லை, அட்லீஸ்ட் பாடசாலைகளுக்கு போய் இந்த ஆசிரியர்களுக்கு உதவி செய்யலாம். ஒரு கிழமையில ஒரு நாளாவது போய் ஒவ்வொரு தராவது போய் இந்த பிள்ளைகளை இருத்தி வாசிக்கலாம். அந்த வாசி நேரத்தில் டீச்சருக்கு இருக்கலாம், சார் நாங்களும் வந்து உதவி செய்யறோம், இந்த பிள்ளைகளை வாசிக்கிறதுல நாங்கள் கன்சன்ட்ரேட் பண்றோம், அந்த பிள்ளைகள ரிவ்யூ பண்றதுல நாங்கள் உதவி செய்யறோம். சமூகத்தினுடைய மாற்றம் தான் இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கும் மொழியை நாங்கள் ஒரு ஆசிரியரை குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று உண்மை, ஆசிரியர்களை உருவாக்குபவர்கள் என்ற சாணத்தில் உள்ளவர்கள், ஆசிரியர்களுக்கு பட்டங்களை கொடுக்கின்ற சாணத்தில் உள்ளவர்கள் இந்த வாசிப்பவளை இம்பார்ட்டன்ட் என்பதையும் தங்களுடைய அந்த பாட விதானத்தில் உள்வாங்கி அதை கட்டாயப்படுத்த வேண்டும். என்றால்தான் ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு போறவருக்கு இவ்வளவு புத்தகம். எங்கள்ட ஊர்ல கார் ஓடணும் என்றால் மினிமம் 100 hours நாங்கள் ஓடி இருக்கோம் அப்பா அம்மாவோட. அப்போ ஒரு ஆசிரியராக போறவருக்கு நாங்கள் சொல்லணும், அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 20 புத்தகமாவது வாசிச்சு கிரகிச்சு பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அந்த கதையை. ஏனென்றா இல்லாவிட்டால் நாங்கள் இன்னும் ஒரு 5-10 வருடங்களுக்கு பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க போகிறோம். அதை நாங்கள் அந்த நேரம் நாங்கள் கவலைப்பட்டு அதுக்காகத்தான் இந்த ஐயமுற்று அமைப்பு கடந்த 10 வருடம் இதை செய்த நாங்கள் எங்களுக்குமே மனக்கவலை, ஏன் இந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. ஆகவே நாங்கள் இதை தொடங்குகின்றோம். ஆனால் இது எங்களுக்காக இல்லை, சமூகத்துக்கு தேவையான ஒரு கட்டாயமான தேவை. ஆகவே இந்த வாசிப்பு
அந்த ரீடிங் சேலஞ்சை நாங்கள் 3லேருந்து 5 வயது, 6லேருந்து 8 வயது, 9லேருந்து 11 இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும், வாசிப்பை அதிகரிக்க வேண்டும். அதன் மூலம் நாங்கள் எங்கள் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு தரவை உருவாக்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை தான். வாசிப்பு முக்கியம், அதோட எழுதுறது முக்கியம். வாசிக்க தெரிஞ்சாதான் எழுத முடியும் இல்லையா? ஒரு பிள்ளை வந்து வாசிப்பை கத்துக்கிட்டா தான் பிற்காலத்துல அவங்களுக்கு எங்கேயாவது போயிட்டு ஒரு பேங்க்ல ஒரு ஸ்லிப் வந்து ஃபார்ம் நிரப்புறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாம இப்போ இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு கொடுக்குற போதும் அந்த அவங்களுக்குன்னு ஒரு பிள்ளைகள் இருப்பாங்க தானே, அவங்க பாடசாலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போதும் நீங்க சொன்னீங்க ஏற்கனவே ஒரு கூலி தொழிலாளிக்கு அந்த அவங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்க முடியாது, சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ அதே அப்படியே தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கும் இல்லையா சார்? ஜெனரேஷன் அப்படியே போகுது. அப்போ அந்த பிள்ளைகள் இவங்க நல்லா படிச்சிருந்தாதான், வாசிக்கிற ஒரு இது இருந்தாதான் அவங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ இங்க வந்து ஆசிரியர்கள் மேல பிழை வருதா சார், இல்லாட்டி பெற்றோர்களா? இல்லை, இதுல வந்து நான் எந்த ஒரு விதத்திலையும் ஆசிரியர்கள் பிழையோ அல்லது பெற்றோர் பிழையோன்னு சொல்ல மாட்டேன். நாங்கள் இன்றைய சமூகத்தில், அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த வாசிப்பு என்கின்ற விடயத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை மக்கள் விழிப்புணர்வு ஊடாக கொண்டு வர வேண்டும். சிஸ்டத்தில் கொண்டுறோம். பெற்றோருக்கும் இதனுடைய தாற்பயம் விளங்க வேண்டும். வாசிப்பதால் மட்டும்தான் ஒரு பாடசாலையில், ஒரு சோதனையில், டியூஷனுக்கு போனா என்ன, எங்கே போனாலும் என்ன, எக்ஸாமில் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள கொடுத்த கேள்வியை வாசித்து கிரகிச்சு அந்த ஆன்சரை கொடுக்கணும். அந்த அவேர்னஸை நாங்கள் பெற்றோருக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதால தான் இந்த பிள்ளை வாசிக்கலை என்று இருக்கிற அந்த சமூகம் கண்ணை மூடிக்கொண்டு அதை சொல்கிறார்கள். அந்த சமூகத்துக்கு வித்தியாசமான அப்ரோச்சை நாங்கள் ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு போகிற வழியில் சேர் இருக்கு என்பதற்காக ரோட்டை விட்டு வீட்டை திரும்பி போயிருக்கலாம். சேரை தாண்டித்தான் போக வேண்டும். ஆனால் அந்த சேருக்குள்ளால எப்படி நாங்கள் போவது, சேறு பட்டாலும் அதை கழுவி கிளீன் பண்ணி அப்புறம் அடுத்ததும் கண்டினியூ பண்ணணும். இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையின் சவால்கள். ஆனால் மாற்றங்களோடு மாற வேண்டிய சவால்கள். இதை நாங்கள் மூடி வைத்த வேண்டாம். அவர்களுடைய தேடுதல் முழுக்க அதை நோக்கித்தான் இருக்கும் பிள்ளைகள். எப்படியாவது ஒரு வித்தியாசமான ஒரு பிழையான பாதையில போய் அதை எடுக்கத்தான் பார்ப்பார். அதையும் வைத்துக்கொண்டு, ஆனால் கட்டாயமாக செய்ய வேண்டிய வாசித்தல் என்கின்ற முக்கியத்துவத்தை ஆசிரியர்களின் ஊடாக செய்வதோடு சமூகமாகவும் பெற்றோராகவும் செய்ய வேண்டும். இங்கு பிழைகள் என்று நாங்கள் ஒருத்தரையும் சொல்ல முடியாது. இந்த பிழைகள் வந்து விட்டன. ஆனால் பிழைகளை தொடர்ந்து நியாயப்படுத்தி கொண்டிருப்பதை விட பிழைகளை அக்செப்ட் பண்ணி தொடர்ந்து இந்த பிழைகள் நடவாதமாறு சரியான பாதைகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதில் வந்து ஆசிரியர்களை உள்வாங்கும் போது, ஆசிரியர்கள் பாடசாலைக்கு படிப்பிக்க போகும்போது ஆசிரியர்மாருக்கு டிப்ளோமான்னு கொடுப்பார்கள், டீச்சிங் டிப்ளோமா. அந்த நேரங்களில் இதுகளின் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் வந்து சிலதுகளை ஒதுக்கி நாங்கள் போயிடாது. எல்லாரும் சேர்ந்துதான் வாழ்க்கை, எல்லாம் சேர்ந்ததுதான் சமூகம். ஆனால் அந்த வாசிப்புக்கான முக்கியத்துவத்தை பல நிலைகள் இப்போ நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு குழுவை உருவாக்கி வச்சிருக்கின்றோம். ப்ரொஃபஸர் ரவுராம் சார் கீழே வடமாநிலத்தில், அவருக்கு கீழே நாங்கள் பல துறை சார்ந்த தலைவர்களையும் ஒவ்வொரு துறைகளை சேர்ந்தவர்களையும் அதை விட எஜுகேஷன் அதிகாரிகளையும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஆலோசனை குழுவாக வைத்திருக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் புத்தகங்கள் சரியான புத்தகங்கள் இல்லையாண்டா அதை பரிந்துரைக்குமாறும் அதே நேரத்தில் இருக்கின்ற வளங்களைத்தான் பாவிக்க சொல்லுகின்றோம். இப்போ உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு எங்களுடைய தமிழ் பிரதேசங்களில் இன்றைக்கு வெளிநாட்டவர்கள் வந்து உதவி செய்கிறார்கள் என்றால் அந்த உதவி செய்கின்ற மனமுள்ளவர்களை பார்த்தீங்களா இருந்தால் மிகவும் எந்த ஒரு வளங்களும் இல்லாத காலங்களில் இந்த நாட்டில் கல்வியை கற்று இன்று வெளிநாடுகளில் நல்லா இருப்பவர்களான் அவர்கள். அந்த நாட்களில் எங்களுக்கு மண்ணெண்ணையும் கூட கஷ்டம், ஒரு போத்தில் வேண்டித்தான் சமாளிக்குவோம். எலக்ட்ரிசிட்டி இல்லை, அத்தியாவசிய பொருட்கள் இல்லை, இரவு பகலில் எலக்ட்ரிசிட்டியை காணவே இல்லை. இவ்வளவு கூட வெளிநாட்டவர் உதவியே இருக்கவில்லை. ஆனால் அந்த காலங்களில் கல்வியே எங்களுடைய மூலதனம் என்று படித்து அதன் மூலமாக இன்றைக்கு வெளிநாடுகளில் மிகவும் சிறந்த அறிவாளிகளாக இருக்கிறார்கள், செல்வந்தராக இருக்கிறார்கள். அவர்களாம் இன்றைக்கு இந்த வந்து நானும் அதில் ஒரு ஆள் என்று படித்தான் நான் இங்கே வந்து இதை செய்கிறோம் எல்லாம் இலவசமாக கற்றபடியே. ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் அதை உணர வேண்டும். இந்த நேரங்களில் நாங்கள் எங்களுடைய அணுகுமுறைகளை மாற்றி எங்களுடைய வேறுபாடுகளை விட்டு இந்த கல்விசார் சமூகத்தை உருவாக்குவதற்கான வாசிப்பு என்பது அடிப்படை தேவை என்பதை உணர்ந்து அதை ஒரு கட்டாயமாக்கி சமூகமாக இணைந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு, இப்படி உங்களை போன்ற ஒரு பெரிய நீங்கள் ஒரு மக்களிடம் போகின்ற ஒரு பத்திரிகை
இப்போ உங்களிடம் ஊடாகத்தான் நீங்கள்லாம் இந்த அவேர்னஸை செய்ய வேண்டும். பேனா செய்வது போல் ஆயுதம் செய்யாது என்பதுதான் பழைய எங்களுடைய. ஆகவே உங்களிடம் தான் அந்த தொழிலை நான் கேட்கின்றேன், உங்களிடம் மூலமாக செய்யணும் என்று தான் கேட்கின்றேன். கண்டிப்பாக சார். எனக்கு ஒரு சந்தேகம் சார், ஃபோனில் நிறைய பேர் வந்து கதைகள் ஆர்டிகல்ஸ் நிறைய பேர் வாசிக்கிறாங்க, அதே போல் சஞ்சிகைகள் பத்திரிகைகளே வர கதைகள் கவிதைகள் எல்லாமே வாசிக்கிறாங்க. ஸோ இது இப்போ ஃபோனில் வாசித்தா அது வந்து கிரகித்தல் தன்மையை குறைக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துட்டுருக்குது. புத்தகத்தில் வாசிக்கணும், பேப்பர் நியூஸ் பேப்பர் பத்திரிகை எடுத்து வாசிக்கணும் அப்படின்னு இருக்கு. அது ரெண்டுக்கும் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்குதா சார்? என்னால் கற்றுக்கிறதுக்கெல்லாம் சொல்லல, அது நான் அந்த துறை சார்ந்த வல்லுநர் இல்லை. ஆனால் ஒரு மேலோட்டமாக பாருங்கள், ஒரு குழந்தை பிள்ளையில இருந்து 10ஆம் வகுப்பு மட்டும் அந்த பிள்ளைக்கு டிஜிட்டல் ரீடிங்கை கொடுப்பது நல்லதா கூடாது. அந்த பிள்ளையுடைய கண், அந்த அந்த ஒலி அமைப்பு, அதனால் வர ஸ்ட்ரெஸ், அதனால் வர அந்த இது தாக்கங்கள், அதோட பார்க்க இப்போ கொஞ்சம் முதல்ல நான் காய்ச்சொன்றிருக்க என்னொரு உங்களுடைய துறை சார் உத்தியோகம் எங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது ஹார்ட் காப்பீஸை வாசிக்கும் போது மட்டும்தான் அவர் அந்த தன்னை மறந்து அந்த உலகத்துக்குள்ள போவார். அந்த வாசிப்பது அந்த அந்த சின்ன மாணவர்களுடைய இதுல வந்து டிஜிட்டலை விட இதுக்குள்ள போறது நல்ல. ஏனென்றால் டிஜிட்டல்ல வந்து பலதரப்பட்ட செய்திகள் வரும்போது அவர்கள் குயிக்காக ஒன்றை தாண்டி மற்றதுக்கு போவார். அது வந்து கிட்டத்தட்ட ஆடு மேல் புல் மேய்ந்த மாதிரி உடனே நீங்க இப்போ நியூஸ் அப்படி தானே வருது. ஒவ்வொரு நாளும் ஒரு, அதாவது இந்த திடீரென இந்த கப்பல் இன்னும் இடத்தில் போய் உடைந்தது ரெண்டு உடனே அதை மட்டும் தானே வாசிக்கிறது. அது இந்த கப்பல் ஆட்ட கப்பல் ஏன் போனது என்னத்துக்காக போனதுன்ற பற்றிலாம் நான் வாசிக்கிறேன். இந்த கப்பல் அங்கே அடிச்சுட்டு தான். ஆனா அந்த செய்தி கூட சொல்ல பிழையாயும் இருக்கு, உள்ள இருக்கிற வேறையாயும் இருக்கு, அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா அப்படியான ஒரு எண்ணத்துல தான் இந்த டிஜிட்டல் வேர்ல்டை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கோம். ஆனால் எத்தனையோ பேர் டிஜிட்டல் ஆர்வமாக கற்று மிகவும் தங்களுடைய அறிவை வளப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு ஜென்ரலாக பார்க்க வேண்டும். நாங்கள் கதைப்பது முழுக்க எங்களுடைய சமூகத்திலே ஒரு குற்றச்செயலை நோக்கி போகின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட சாராரை எவ்வாறு சிறந்தவர்களாக மாற்ற வேண்டும். ஆகவே இந்த வாசிப்பு சகல மட்டத்திலேயும் காயம் போய் சேர வேண்டும் என்பதொழிய அதற்காக இருக்கின்ற எல்லாத்தையும் நாங்கள் குறை குற்றங்கள் சொல்ல முடியாது. ஆனால் இது கூட தான் வாழ வேண்டும். இப்போது இந்த வாசிப்பும் எழுத்துமே சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு பிள்ளைய கண்டறிந்து அவங்களுக்கு இந்த குறை இருக்குதுன்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்திட்டா இந்த ஓலவெல்ல 30% சரிவு கண்டுட்டு இருக்கிறோம் இல்லையா, இது வந்து குறையுமா? இது நல்ல ஒரு கேள்வி, எதிர்பார்ப்பான கேள்வி. உண்மையில நாங்கள் மெட்ட மாதிரி பார்க்கின்றோம். ஒரு மாணவன் ஒரு சோதனையில் ஃபெயில் விடுகிறார் என்றால் அவர் முதலாவது பார்த்தோம்னா தமிழ் ஃபெயில் விட்டுருப்பார். சொந்த சுய, அதாவது தாய் மொழியையே அவர் ஃபெயில் விடுறார். இப்போ தாய்மொழியில் ஃபெயில் விட்டோரால் என்னென்று விஞ்ஞானத்தை வாசிக்க முடியும், கணிதத்தை வாசிக்க முடியும், ஆங்கிலத்தை வாசிக்க முடியும். அந்த ஃபெயிலுக்கும் அவருடைய பெறுவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆகவே தாய்மொழி என்பது திருப்பவும் இங்கே வருகின்றது. வாசித்தல் மூலமாக அந்த தாய்மொழியை அவர் உணர்றார். உணர்ந்தப்புறம் அந்த எழுத்துக்களை உச்சரித்து தான் வாசித்து அந்த எழுத்தை ஐடென்டிஃபை பண்ணி, அப்போ தாய்மொழி என்பதும் திரும்பவும் நாங்கள் வாசிப்புக்கு தானே பெற வேண்டியிருக்கு. அப்போ அதனால கட்டாயம் ஒரு பிள்ளை வாசிக்கிறதுல ஒரு அளவுக்கு லிட்ரஸியை இம்ப்ரூவ் பண்ணினால் அந்த குறிப்பிட்ட கேள்வியை மிகவும் தெளிவாக வாசித்து தெளிவாக தன்னால் ஆன்சர் பண்ணக்கூடியார். இப்போ எங்களால் சொல்ல முடியும். போன கடந்த 2 மாதத்துக்கு கூட அட்மிஷன் கார்டை கொடுக்க பிள்ளைகளுக்கு தங்களோட பேரை எழுதவே இல்லாமல் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வலயக்கல்வி பணிப்பாளருடைய ஒரு கலந்துரையாடலில் வந்து ஒரு வலயக்கல்வி பணிப்பாளர் சொன்னார், நாங்கள் வாசிப்பதை கூட்டுவதை பற்றி கலைக்கின்றோம். அவர்கள் ஈடுபடுவது 6ஆம் வகுப்பில் பிள்ளைகள் வந்து உச்சரிக்கவே இல்லை, இயலாமல் இருக்கிறார். ஒரு வசனத்தை உச்சரிக்க முடியவில்லை. அதான் அந்த பிள்ளைக்கு இந்த எழுத்துக்கு என்ன சவுண்ட் கொடுக்கணும் என்று தெரியுதில்லை. இதையெல்லாம் யார் பொறுப்பு? அந்தந்த இலாகாவை சேர்ந்தவர்கள் இதை பற்றி கட்டாயம் டீப்பாக சிந்திக்க வேண்டும். கண்டிப்பா எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கப்படுகின்றது. வீடுகளில் அந்த சம்பளத்தில் தான் அரிசி உழை வைக்கப்படுகின்றது. என்னுடைய பிள்ளைக்கு படிக்கவில்லைன்னா நான் எத்தனை டியூஷனும் கொண்டு போக ரெடியாக இருக்கின்றேன். ஆனால் மாற்றான் வீட்டு பிள்ளைக்கு அந்த பிரிவு. நான் எவரையும் குற்றம் சொல்லவில்லை. அவரவர் அந்தந்த இடங்களில் இருப்பவர்கள் தங்களுடைய கடமைக்கு மேலாக சில தர்மங்களை செய்ய வேண்டும். இது எங்களுடைய சமூகத்துக்கான மாற்றம், சமூகத்தினுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கான மாற்றம் என்பதை ஊகிக்க வேண்டும். அதுதான் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாசிப்பும் எழுத்துமே இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு காலத்தில் அழிஞ்சிடும், இந்த இனமே அழிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த பிள்ளைகள் மேலே உரிய கவனம் செலுத்த வேண்டும்.
இல்லையா? பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏதாவது சொல்ல இருக்குதா சார் உங்களுக்கு? என்னால் பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் சொல்லக்கூடிய ஒன்று, எல்லா பெற்றோரும் எல்லா ஆசிரியர்களும் ஒரே தரத்தில் நாங்கள் பார்க்க முடியாது. அது ஒரு சாதாரண வழக்கு. ஆனால் எனக்கு கதைகள் புத்தகங்கள் வாசிப்பதில் அனுபவம் இருந்தால், என்னால் முடியுமாக இருந்தால் அதை நான் இந்த மாணவ செல்வங்களுக்கு ஷேர் பண்ணணும். அந்த எண்ணத்தை உருவாக்கலாம். ரிட்டையர் பண்ண ஆசிரியர் கூட ஒரு நாள் கிழமையில ஒரு நாள் 2 மணித்தியாலம் போய் ஒவ்வொரு வகுப்பில் உள்ள குழந்தைகளை உள்வாங்கி தன்னுடைய அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கலாம். சிறந்த துறைசார் வல்லுநர்கள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் ரிட்டையர் பண்ணியிருக்கிறார். தங்களுடைய நேரங்களில் தங்களுக்கு நேரம் மனத்தில் இடம் இருந்தால் இந்த சேவையை செய்யலாம். நம்ம சமூகம் நல்ல வழியில போகிறதுக்கு நம்ம சமூகம் ஹெல்ப் பண்ணாதான் உண்டு. இது ஒரு துறை ஒரு தனி ஆசிரியர் மட்டும் செய்ய வேண்டிய வேலை என்று நாங்கள் இப்போது கைகளையும் விட முடியாது. ஆனா ஆசிரியருக்கு கட்டாய கடமை இருக்கின்றது, அது வேறு விடயம். அதுக்கு அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த செப்புகளை சரியாக செய்ய வேண்டும். அது அவர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை சரியான முறையில் செய்து அதுக்கு மேலாளையும் கொஞ்சம் செய்தால்தான் இந்த நாங்க விட்ட அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். ஓகே சார், நீங்கள் நிறைய வேலை பளுவுக்கு மத்தியிலையும் இங்கே நிறைய ஒரு இங்கே ஓலவெல்ல இவ்வளோ 30% குறைவானதுக்கு வாசிப்பு எழுத்து இது ஒரு பிள்ளையிட அடிப்படை தேவை இல்லையா? அடிப்படை உரிமை கல்வி கற்கிறது. ஸோ எழுத்தும் வாசிப்பும் கண்டிப்பாக அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டு வரணும். அதுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உரிய கவனம் செலுத்த வேண்டும். நிறைய விடயங்கள் சொன்னீங்க சார். கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், சமூகத்தில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். ஸோ இங்கே இவ்வளோ விடயத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் உங்களுக்கும் நான் நன்றி சொல்லி இந்த இடத்தில் இதனுடைய தொடர்ச்சி பல்கலைக்கழகங்களிலும் பார்ப்பார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. ஆகவே பல்கலைக்கழக துறைசார் வல்லுநர்களும் இதனுடைய இந்த தேவையை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், மாணவர்களிடம் பார்க்க வேண்டும். ஆனால் எல்லாருக்கும் நாங்களாம் உதவி செய்ய வேண்டும், பிரைமரியிலிருந்து. மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி கூறி, வீரேசரி நேயர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.